சிதம்பரம் அருகே காவல் நிலையத்தில் காதல் ஜோடி தஞ்சமடைந்த விவகாரத்தில் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டதை அடுத்து 15 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சிதம்பரத்தை அடுத்த புவனகிரி அருகே உள்ள ஆதிவராகநத்தம் கிராமத்தைச் சேர்ந்தவர் கௌதமன். இவரும் சிதம்பரம் அருகேயுள்ள கந்தமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த கவிதென்றல் என்பவரும் காதல் திருமணம் செய்து கொண்டனர். பெற்றோர்களின் எதிர்ப்பையும் மீறி இருவரும் காதல் திருமணம் செய்து கொண்டதால் அவர்களுக்கு அச்சுறுத்தல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து தம்பதியினர் இருவரும் பாதுகாப்பு கேட்டு சிதம்பரம் நகர காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்தனர். இது பற்றி தகவல் அறிந்த இரு வீட்டாரின் உறவினர்களும் காவல் நிலையத்திற்கு வந்தனர். காதல் ஜோடிகளிடம் போலீசார் விசாரணை நடத்தி கொண்டிருந்த போதே திடீரென காவல் நிலையத்தின் வாயிலில் இரு வீட்டாரைச் சேர்ந்தவர்களும் ஒருவரையொருவர் ஆபாசமாக திட்டி கைகலப்பில் ஈடுபட்டதால் போலீசார் அதிர்ச்சியடைந்தனர். காவல் நிலையம் முன்பு நடந்த இந்த சம்பவத்தை அடுத்து இரு தரப்பினரையும் போலீசார் கடுமையாக எச்சரித்தனர். ஆனாலும் அவர்களிடையே வாக்குவாதம் நீடித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து சிதம்பரம் நகர போலீசார் மோதல் சம்பவத்தில் ஈடுபட்ட புதுமண தம்பதிகள் மற்றும் இரு வீட்டாரைச் சேர்ந்த பெண்கள், ஆண்கள் உள்ளிட்ட 17 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். பொது இடத்தில் சண்டை போட்டுக் கொண்ட பிரிவில் வழக்கு பதிவு செய்த போலீசார் பின்னர் அனைவரையும் எச்சரித்து அனுப்பினர். காதல் திருமணம் செய்த ஜோடி பாதுகாப்பு கேட்டு காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்த நிலையில் அங்கு வந்த இருதரப்பு உறவினர்கள் மோதிக்கொண்ட சம்பவம் சிதம்பரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது. சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.